இதோட அபத்தமான வார்த்தை எதுவுமே இருக்க முடியாது. ரொம்ப அவலமான வார்த்தைகளே இல்ல. அதாவது வந்து ரொம்ப நாகரிகமா நம்ம பேசணும். அதனால இதை விட அதிகமா கேவலமா நம்ம பேச முடியாது. கொள்கை வேற, கூட்டணி வேறன்ற மாதிரியான ரொம்ப 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 அயோக்கியத்தனமான வாசகம் எதுவுமே இருக்க முடியாது. அது எப்படி கொள்கை வேறு, கூட்டணி வேற இருக்க முடியும்? 1000 விமர்சனம் இருந்தாலும் ஓரளவாவது கொள்கைகள் இருந்தா தான் நீ அரசியல்ல ஜீவித்திருக்க முடியும். கூட்டணிக்கு சேர முடியும். கூட்டணியே இல்லாம நீ அரசியல் பண்ணா கூட உனக்கு ஒரு கொள்கை இருக்கணும். கொள்கை இருக்க மாதிரி நடிக்கவாது செய்யணும். கொள்கை வேறு, கூட்டணி வேறுன்ற மாதிரியான ஒரு மோசடியான அரசியல் எதுவுமே கிடையாது. அந்த நிலைப்பாட எடப்பாடியும் அதிமுகவும் எடுத்ததால தான் இன்னைக்கு இவ்வளோ அவமரியாதைப்பட்டு நிற்கிறாங்க. தினம் சேத்துல முக்கி எடுக்கிறாங்க அதிமுகவை பிஜேபி. சராசரி அதிமுக தொண்டன் வந்து மனம் வெதும்பி குன்னி போய் நிற்கிறான் இன்னைக்கு. இந்த அலைன்ஸ் அவனால் ஏற்றுக்க முடியல. தலைவர்களுக்குள்ளே இருக்க அலைன்ஸ் இது, தொண்டர்களுக்குள்ளே இருக்க அலைன்ஸ் இல்லை. பிஜேபி தொண்டன் ஏற்றுப்பான், ஏன்னா அவனுக்கு எது கிடைச்சாலும் போதும். இன்னைக்கு அவங்களுக்கு இப்போ 8% 10% ஓட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சியோட உறவு வர்றது அவங்க ஜெயிக்கிறதுக்கு உதவும். அதிமுக பொறுத்த வரைக்கும் இழப்பு தானுங்க. லாபம் பிஜேபிக்கு, லாஸ் அதிமுக. Presta Premium Women's Wear. Let your body love it.